Functions of HRM பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லைட் ஷோ போயிடலாம். ஸோ managerial functions. So there are planning and managerial HR activities சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து planning. Deciding in advance what, how and who will do task அப்படின்னு சொல்லலாம். Bridge the current status with the future goals. Ensure the right number of employees and timely policy அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ கரெக்டான பர்சனை உள்ளே கொண்டு வர்றது சரிங்களா. அது எப்படின்னா ஃபியூச்சர் கோல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம், இப்போதைக்கு எம்ப்ளாயிஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் சரிங்களா. ஃபியூச்சர் கோல்ஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எம்ப்ளாயிஸை இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லலாம். தென் ஆர்கனைசிங் டிவிஷன் ஆஃப் ஒர்க் அண்டு அசைன்மெண்ட்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒர்க் எம்ப்ளாயிஸ் இப்போ 100 எம்ப்ளாயி வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து 10 பிரிக்கிறது, பிரிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் அப்படின்னு மாதிரி கொடுக்குது. இல்லைனா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் 100 எம்ப்ளாயிஸ் எடுத்திருக்கோம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எத்தனை எம்ப்ளாயீஸ் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ்க்கு எத்தனை பேர் தேவைப்படுறாங்க, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு, அப்புறம் வந்து சேல்ஸுக்கு சரியா எவ்வளோ எம்ப்ளாயிஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி பிரித்து நம்ம அவங்களுக்கு ஒர்க் வந்து கொடுக்குறது அப்படின்னு. டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டினா அதுக்கான பவர்ஸ் கொடுக்கணும், இந்த ஒர்க் பண்ணுறதுக்கான பவர்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. கிரியேட்டிங் அக்கௌண்டபிலிட்டி ப்ளஸ் பவர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னா அக்கௌண்டபிலிட்டி. உதாரணத்துக்கு இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டே எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரின்சிபல் ஃபாதருக்குன்னு ஒரு சில பவர் இருக்குது, அதே மாதிரி ரெக்டர் ஃபாதருக்குன்னு ஒரு சில ஒர்க் இருக்குது, டியூட்டி இருக்குது, அந்த பவர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹெச்ஓடி சாருக்கு ஒரு சில பவர்ஸ் அண்டு டியூட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சில ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தனித்தனியாக யாருக்கு என்னென்ன அப்படிங்கிறத கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் கூட வச்சுக்குவோம். தென் டைரக்டிங் இஷ்யூவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சூப்பர்விஷன்ஸ், கைடன்ஸ் அண்டு மோட்டிவேஷன்ஸ் சரிங்களா. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். சூப்பர்விஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லணும். கைட்லைன்ஸ், ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒர்க்கில் ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் அது கரெக்டாக கைட்லைன் பண்ணுறது, அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும். இப்படிலாம் பண்ணுறது மூலிமா ரெடியூஸ் வேஸ்ட் அண்ட் என்ஷூர் த கோஆப்ரேஷன் ஃபார் த அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ வேஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ நிறைய வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக நம்ம கைட் பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் செய்யணுன்ற போது மெட்டீரியல்ஸை என்ன பண்ண மாட்டாங்க, அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. தென் கண்ட்ரோலிங் கம்பேரிங் த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வித் ஸ்டாண்டர்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு 10 யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு டார்கெட் வைக்கிறோம், 8 தான் பண்ணியிருக்காங்கன்னா ஏன் வந்து 2 யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியல அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. தென் ஐடென்டிஃபைங் த டிவிஷன்ஸ் அண்டு டேக்கிங் த கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். எந்த இடத்துல டீவியேஷன் நடக்குது, எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் நடக்குதுங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அதில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னா கெட்டிங் த ரைட் பீப்புள் இன்டு த ஆர்கனைசேஷன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒன்றுன்னா ஜாப் அனாலிசிஸ், ஸ்டடி ஆஃப் டாஸ்க் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ பேர் வேணும், அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் செய்கிறதுல வந்து ஜாப் அனாலிசிஸில் வந்துடும். ஜாப் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, ஜாப் என்ரால்மெண்ட்டு, ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படின்னு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அது இன் ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம்னா அது ஒரு தனியாக ஒரு டாப்பிக்காக பார்ப்போம். அப்போ வந்து அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ ஜாப் அனாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை, எம்ப்ளாயீஸை உள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு நாம வச்சுக்கலாம் சரிங்களா. ப்ளஸ் அவங்களுக்கான ரோல்ஸ், அவங்களோட ஒரு எம்ப்ளாயி உள்ளே வராருன்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவர் என்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இதில் பார்ப்பாங்க. ப்ளஸ்ஸு அவரோட ரோல் என்ன, அவர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், அவர் எந்த எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒர்க் பண்ண போகிறாரு, அவருடைய டாஸ்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதிலே வந்து சொல்லிடுவாங்க சரிங்களா. தென் ஹெச்ஆர் பிளானிங் எஸ்டிமேட் த மென் பவர் நீட்ஸ் சரிங்களா. இப்போ நம்ம கம்பெனிக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் தேவைப்படுறாங்க, 10 எம்ப்ளாயி வேணும்னா 10 எம்ப்ளாயி தான் எடுக்கணும். 8 எம்ப்ளாயி எடுத்தீங்கனாலும் கஷ்டம், இல்லை 11 எம்ப்ளாயி எடுத்துக்கிட்டீங்கனாலும் கஷ்டம். இப்போ ஒரு 8 எம்ப்ளாயி எடுக்கிறீங்கன்னு சொன்னோம்னா டாஸ்க்கு முடிக்க முடியாது. இல்லை 11 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக போயிடும். அவங்க ஒருத்தருக்கு நீங்கள் அதிகமாக சேலரி கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை வரும். ரிக்ரூட்மெண்ட் சர்ச் அண்டு அட்ராக்ட் த கேண்டிடேட். ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயை அப்ளை பண்ண வைக்கணும். உதாரணத்துக்கு லிங்க்டின்ல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா போஸ்ட் போடலாம், அதுக்கப்புறமேட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் ஒரு ஜாப் இருக்குது, அக்கௌண்டன்ட் ஜாப் தேவைப்படுது, சேல்ஸ்மேன் ஜாப் தேவைப்படுது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் இல்லைனா வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, இல்லைனா வேர்ட் ஆஃப் மவுத்து, இன்டர்னலுக்குள்ளேயே என்ன பண்ணுறதுன்னா எம்ப்ளாயி ரெஃபரல், இந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ அது மூலியமாலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா
கேண்டிடேட்ட உள்ள கொண்டு வரலாம். கம்பெனிக்குள்ள அப்ளை பண்ண வைக்கக்கூடிய கான்செப்ட் பேர் தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னாங்க. தென் செலக்ஷன். ஸோ ஒரு 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 போஸ்டிங் தான் நமக்கு தேவை. ஆனா அப்ளை பண்றது ஒரு 5 பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுல பெஸ்ட் கேண்டிடேட் யாரோ அவர மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தென் பிளேஸ்மென்ட். அசைன் ஜாப் மேட்சிங் ஸ்கில்ஸ். ஸோ அவருக்கான ஒர்க்க வந்து குடுக்குறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அக்கவுண்டன்ட்டுக்கான வேலைய வந்து நம்ம குடுக்குறோம். தென் செலக்ஷன். ஸோ அதே தான் சேம் ரிப்பீட் ஆயிருக்கு. சாரி. தென் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஸோ இதில வந்து டெவலப்மெண்ட்னா என்ன? ஹெல்பிங் எம்ப்ளாயி குரோ அண்ட் இம்ப்ரூவ். பிளஸ் உள்ள கொண்டு வந்துட்டோம். இப்ப என்ன பண்ணணும்னா அவங்களுக்கான ட்ரெய்னிங் இதெல்லாமே நம்ம குடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ட்ரெய்னிங் குடுக்கணும். டீச் பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேட்டிங் த ஜாப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்றாங்க. ஸோ எப்படி ஒர்க் பண்றாங்க, செய்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எப்படி பண்ணலாம்னா ட்ரெய்னிங் தர்றது மூலியமா ஸ்கில் அண்ட் நாலேட்ஜ வந்து நம்ம அவங்களுக்கு குடுக்குறோம். அது மூலியமா பிளஸ்ஸு எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ட்ரெய்னிங் அப்படிங்கிறது வந்து பேஸ் லெவல்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு தர்றதுக்கு பேர் வந்து ட்ரெய்னிங். சரிங்களா? இதுலயே வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேனேஜரா இருக்காங்க. அந்த மாரி கொஞ்சம் ஹை லெவல் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம குடுக்கக்கூடிய ட்ரெய்னிங் பேர் தான் என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட். பில்ட் மேனேஜரல் டேலண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்கில்ல வந்து சொல்லி தர்றதுக்கு பேர் தான் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தென் கரியர் பிளானிங். கைட் எம்ப்ளாயீஸ் கரியர் பாத்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எம்ப்ளாயி என்ன பண்ணணும்னா, அவர் ஒரு எம்ப்ளாயியா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளர்க்கா உள்ள வராரு ஒரு பேங்க்குள்ள அப்படின்னா, அவர வந்து ப்ரமோட் பண்ணி அடுத்து ஃபைனலா அந்த பேங்கோட மேனேஜரா கொண்டு போற அளவுக்கு நம்ம அவங்களுக்கான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ அந்த பேங்க்ல என்ன பண்ணணும்? ரெடி பண்ணி தரணும் அப்படின்னாங்க. அதே கான்செப்ட் தான் வந்து கம்பெனிங்கலயும். ஸோ ஒரு எம்ப்ளாயியா ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னா, அவர வந்து ப்ரமோட் பண்ணி ஹை லெவல் கொண்டு போறதுக்கான வேலைய வந்து கம்பெனி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் காம்பன்சேஷன். சரிங்களா? ஸோ இதில காம்பன்சேஷன்னா ஃபேர் பே அண்ட் ரிவார்ட்ஸ் ஃபார் ஒர்க். கரெக்ட்டான சேலரி குடுக்கணும். சரியா? அவங்க செய்ற வேலைக்கு தகுந்த மாரியான சம்பளம். ஜாப் இவாலுவேஷன். டிசைட் த ஜாப் வொர்க்ஸ். சரிங்களா? அதில என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கரெக்ட்டா அந்த வொர்க்க பண்றாங்களா, செய்றாங்களா அப்படின்னு பார்க்குறது. வேஜஸ் அண்ட் சேலரி அட்மினிஸ்ட்ரேஷன். மேனேஜ் பே ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? ஸோ கரெக்ட்டான சேலரி வந்து அவங்களுக்கு குடுக்கணும். போனஸ் குடுக்கணும். புரொவைட் இன்சென்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி போனஸ். இதெல்லாம் வந்து தரணுன்றாங்க. தென் இன்டகிரேஷன். பேலன்சிங் கம்பெனிஸ் கோல்ஸ். சரிங்களா? ஸோ பேலன்சிங் த கம்பெனி கோல்ஸ் வித் எம்ப்ளாயீஸ் நீட்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம்னா, மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயீஸ். மோட்டிவேட் பண்றதுல 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து மானிட்டரி மோட்டிவேஷன், நான் மானிட்டரி மோட்டிவேஷன். மானிட்டரி மோட்டிவேஷன்னா என்ன? போனஸ் தர்றது, இன்சென்டிவ்ஸ் தர்றது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு புரமோஷன் பண்றது. இந்த மாரியான விஷயம்லாம் செஞ்சு மோட்டிவேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் மானிட்டரி கான்செப்ட் எடுத்துட்டோம்னா, ரிவார்ட்ஸ் குடுக்கறது, சரிங்களா? அப்புறமேட்டு அவார்டு இல்ல பெஸ்ட் எம்ப்ளாயி வந்து தர்றது, சரிங்களா? இந்த மாரியான விஷயம்லாம் செஞ்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, எம்ப்ளாயீஸ மோட்டிவேட் பண்ணலாம். இதுல நெகட்டிவ் மோட்டிவேஷன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னங்கன்னா, நீங்க கரெக்ட்டா ஒர்க் பண்ணலன்னா, புரமோஷன்லேருந்து என்ன பண்ணிருவோம்னா, கீழ இறக்கிருவோம். சரிங்களா? ஸோ புரமோஷன் பண்ணாம அத விட்டு என்ன பண்றது, எம்ப்ளாயீஸ எம்ப்ளாயியோட சேலரி கட் பண்றது, சரிங்களா? இந்த மாரியான விஷயம் கூட நெகட்டிவான மோட்டிவேஷன் கூட பண்ணுவாங்க. சரிங்களா? தென் புரொவைட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ மேல சொன்ன இந்த 3 விஷயம்லாம் நடந்ததுன்னா, கரெக்ட்டான சேலரி குடுக்குறாங்க, இன்சென்டிவ்ஸ் இருக்குது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கரெக்ட்டா இருக்கு. அவங்களோட ஹெல்த்த பார்த்துக்குறோம். அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் செஞ்சு தர்றோம். கரெக்ட்டா வந்து புரமோஷன் நடக்குது. கரியர் குரோத் இருக்கு. இப்படிலாம் இருந்ததுனாலே ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்துரும். ஹேண்டில் கிரீவன்சஸ். ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஒரு டீமா ஒர்க் பண்றாங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இல்லன்னா அவங்களுக்கு ஏதாவது நீட்ஸ் இருக்கும். ஏதாவது தேவைங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனில ஆ ஃபுட் வந்து கேன்டீன்ல குடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து ஒழுங்கா இருக்காது. ஸோ அத பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல கூட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுக்குள்ள ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ட்டா நீங்க என்ன பண்ணணும்னா தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கலெக்டிவ் பார்கெனிங் அண்ட் பார்ட்டிசிபேஷன்ஸ். சேம் அதே மாரி ஒரு டீமா ஒர்க் பண்றதுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணணுன்றாங்க. கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அண்ட் கவுன்சிலிங். ஸோ அவங்களுக்குள்ள ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா, அத சால்வ் பண்ணி வச்சுட்டு, ஏதாவது கவுன்சிலிங் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, கவுன்சிலிங் அனுப்பலாம். இம்ப்ரூவ் த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். சரிங்களா? ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா, அவங்களோட 8 ஹவர்ஸ்னா 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் வாங்கணும். அதுக்கு மேல அவங்க ஒர்க் வாங்கி, அவங்களுடைய லைஃப்பும் பெர்சனல் லைஃப்பும், ஒர்க்கும் வந்து கரெக்ட்டா கொண்டு போறதுக்கு பேர் தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அத வந்து நாம என்ஷூர் பண்ணி தர வேண்டியது உடைய ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தென் மெயின்டெனன்ஸ். கீப்பிங் த எம்ப்ளாயீஸ் ஹெல்த்தி, சேஃப் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றாங்க. ஃப்ரிட்ஜ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னாங்க. ஹவுசிங், மெடிக்கல் ஹெல்த்ஸ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்.
சேம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குடுக்கணும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், மெடிக்கல் மெடிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில இதுலலாம் வந்து இஎஸ்ஐஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம குடுக்கலாம். இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் எடுத்துறது. சரிங்களா? இப்ப நம்ம காலேஜ்ல குரூப் இன்சூரன்ஸ் இருக்குதானா? இருக்குது. நம்ம காலேஜ்ல குரூப் இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டீஸ். அவங்க எம்ப்ளாயீஸ் வந்து பிக்கப் பண்ணி டிராப் பண்றதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன், கேப் ரெடி பண்ணி தர்றது. இந்த மாரிலாம் குடுக்கலாம். சரிங்களா? எஜுகேஷன்ஸ். ஸோ எஜுகேஷன்னா இப்போ ஒரு சில பெரிய திருப்பூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கம்பெனிலாம் வந்து, அங்க ஒர்க் பண்ணக்கூடிய உமன் நெறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் குடுக்குறாங்க. சரிங்களா? எஜுகேஷன் குடுத்து, அவங்கள கரஸ்பாண்டிங்ல படிக்க வச்சு, அவங்கள ப்ரமோட் பண்றாங்க. ஸோ அந்த மாரியான வேலைலாம் வந்து செய்யணுன்றாங்க. சோசியல் செக்யூரிட்டி, பிஎஃப், பென்ஷனு, கிராஜுவிட்டி, அப்புறம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸு, இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி தரணும். பிஎஃப்னா பென்ஷன், ப்ராவிடென்ட் ஃபண்ட் சரிங்களா? அதே மாரி கிராஜுவிட்டி. ஸோ இப்போ வந்து 1 வருஷம் ஒர்க் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு கிராஜுவிட்டி தராங்க. ஃபர்ஸ்ட் 5 வருஷம் இருந்துச்சு. 1 வருஷம் இருந்தாலே கிராஜுவிட்டி குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்னா கன்சீவா இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அவங்களுக்கு வந்து அந்த 3 மாசம் வந்து அவங்க லீவ் எடுத்துக்கலாம். 75% வந்து சேலரி தர மாரி கான்செப்ட் இருக்கு. ஸோ அது பண்ணணும். இன்சூரன்ஸ் வந்து ரெடி பண்ணி தரும். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி குரூப் இன்சூரன்ஸ்லாம் போட்டு தரும். ஹெல்த் அண்ட் சேஃப்டி எடுத்தோம்னா, வெல்ஃபேர் புரோகிராம்ஸ் டூ புரொடெக்ட் ஒர்க்கர்ஸ் சரிங்களா? ஸோ வெல்ஃபேர் புரோகிராம்னா என்ன? எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்ஸ வந்து கண்ட்ரோல் பண்றது? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி வந்து ஃபேமிலியும், ஒர்க்லயும் வந்து கரெக்ட்டா பேலன்ஸா கொண்டு போணும். அப்படிங்கிற மாரி ஏதாவது ஓரியன்டேஷன் ப்ரோகிராம் மாரிலாம் நீங்க என்ன பண்ணலாம்னா கண்டக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு அவேர்னஸ் ப்ரோகிராம் மாரிலாம் கண்டக்ட் பண்ணி, அ அந்த மாரியான விஷயம்லாம் செய்றது மூலியமா நம்ம இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணாங்கன்னா, 2 ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்கூல்ஸ் ஆஃபர்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் குடுத்துட்டு இருக்காங்கன்றாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். டாடா குரூப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஆப்பரேட்டிங் டாடா டிஏவி ஸ்கூல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீஸ் கன்செக்ஷன் அதில தராங்கன்றாங்க. இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் ப்ரொவைட் ஸ்காலர்ஷிப் அண்ட் சப்போர்ட் ஸ்கூலிங் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடிசி அதே மாரி பண்ணிட்டு இருக்கு. ரன்ஸ் ஸ்கூல் நியர் ஃபேக்டரிஸ் அண்டு சப்சிடீஸ் ஃப்ரீ எஜுகேஷன்லாம் வந்து அவங்களோட கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயோட சில்ட்ரன்ஸ்க்கு குடுக்குறாங்க அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ.